ஏன் உங்க காதல் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல? ஏன் உங்க காதல் வண்டி ஓடவே மாட்டேங்குது? எல்லார்த்து வாழ்க்கையும் பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க காதல் வாழ்க்கையில தடை இருக்கிறதுக்கு காரணம் நீங்க கிடையாது. ஒரு பொறாம எண்ணம். அப்படின்னு சொல்ல முடியாது. டாக்கிங் பிஹைண்ட் பேக், பீயிங் என்வியஸ், பெட்டினஸ், அட்டென்ஷன் சீக்கிங். நெறைய பேர் வந்து இந்த காதல வந்து பிளாக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு வரமா அவங்க பார்க்குறாங்க. டேட், சர்ப்ரைஸ் திங்கிங் ஆஃப் யூ. இந்த பெர்சன் வந்து உங்கள பத்தி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் வந்து ஒரு ஜெலசி எனர்ஜி. அது வந்து ஃபேமிலியா இருக்கலாம். இது வந்து கூட இருக்கவங்களுக்கு தான் இந்த பொறாம வரணும்னு அவசியம் இல்ல. ஃபேமிலி கூட பொறாமப்படலாம். எப்படி நான் நெனச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம நீயும் இஷ்டத்துக்கு ஆடுற, அந்த மாதிரி ஒரு பொறாம கூட இருக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு பொறாமை எண்ணம் தான் வந்து உங்க காதல் வந்து முன்னாடி போகறதுக்கு இல்லாம, நீங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுக்கு இல்லாம தடை பண்ணிட்டுருக்கு. ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்த தடை விலகும் நிச்சயமா. ஏன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புது பூக்கள் பூக்குது மரத்துல. எப்ப பூக்கும் அப்படின்னா, வசந்த காலத்துல. ஸோ, அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலயும் வசந்த காலம் வரும். இப்ப நம்ம வந்து குளிர்காலத்துல இருக்கோம். ஸோ, 2 அதாவது 6 மந்த்ஸ்க்குள்ள உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச ஆரம்பிக்கும். இந்த 6 மந்த்ஸ்க்குள்ள எதுவுமே நடக்காதா அப்படின்னா, இல்ல. அ நெறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா, நான் இந்த எனர்ஜிக்குள்ள போகல. இது உங்க எனர்ஜி கிடையாது. பட் நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இந்த கனெக்ஷன் முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு. கெட் அவே. ட்ரிப்பு. இதத்தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்கய்யான்னு யாராவது கேட்குறீங்களா? பிரபஞ்சம் வந்து நானே சொல்றேன்டா போயிட்டு வாங்கன்னு. ரன் அவே இன் த சன்செட், பிகின் அன் அட்வென்ச்சர், கோ ஆன் வக்கேஷன். இத தான் பிரபஞ்சம் சொல்றாங்க. எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுங்க. இது வந்து நீங்க இப்போ பிராக்டிகலா எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி பண்ணணும்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. இது சரியான தருணம் கிடையாது. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். ஆனா அது எப்போ வரும்? 6 மாசம் கழிச்சு தான் வரும். அந்த 6 மாசத்துக்கு நீங்க மூஞ்சிய பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்க போறீங்களா? அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து தான் சொல்றாங்க, யாருக்கும் தெரியாம சன்செட்ல ஓடி போயிடுங்க அப்படின்றாங்க. திரும்ப வராத மாதிரி ஓடாதீங்க. திரும்ப வர மாதிரி. இட்ஸ் லைக் ஒரு கெட் அவே. ஒரு பார்ட்டி போங்க, இல்லைனா ஒரு கெட் அவே போங்க. இது வந்து பிரைவசி தான் ரொம்ப முக்கியம். நீங்க பார்ட்டி போ முடியாது. அங்க நெறைய பேர் உங்கள பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் லைக் அ சீக்ரெட் கெட் அவே. இட்ஸ் ரொம்ப லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வெளியில போயிட்டு, திரும்ப திருட்டுத்தனமா உள்ள வந்து தட்ஸ் எக்ஸைட்டிங் ரைட்? பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை வந்து முன்னாடி போகாது. யூ நீட் டு டேக் சம் ரிஸ்க். அதனால தான் ரிஸ்க் நம்ம பார்த்தோம். யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். அத தான் நீங்க பண்ணணும். அது பண்ணீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை சக்கரம் முன்னாடி போகும். இல்லைனா நான் என்ன, நீ என்ன அப்படின்னு இதுக்கே நீங்க உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்க வாழ்க்கைய எப்ப என்ஜாய் பண்றது அப்படின்னு பிரபஞ்சம் கேட்குறாங்க. நான் உனக்கு அழகான ஒரு வரம், காதல் குடுத்துருக்கேன். அத நீ என்ஜாய் பண்ணாம, யாரோ ஏதோ பண்றாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அல்கெமிஸ்ட் உங்களால இத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஆக்சுவலா என்ன பவர் அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வாங்க முடியும். நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க இன்டென்ஷன் மட்டும் பண்ணா போதும். இட்ஸ் லைக் நீங்க உங்ககிட்ட எல்லா டூலும் இருக்கு. அதாவது பிளான் பண்றீங்க. நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆகுறீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு வழி காட்டுறாங்க. இட்ஸ் லைக் எக்ஸாக்ட்டா இது வந்து மாஸ்குலின் தான் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா மேப் இருக்கு. பிளான் பண்றீங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. மேபி கேண்டில் லைட்ல மெடிடேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கலாம். பிரபஞ்சம் சொல்றாங்க, "நான் இருக்கேன்டா வழி சொல்றதுக்கு. நீ பிளான மட்டும் போடு" அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லைக் ஷோ ஆஃப் காயின்ஸ், கிங் ஆஃப் காயின்ஸ். இந்த மாஸ்குலினால பண்ண முடியும். மேபி இந்த பெர்சன் வந்து இந்த ட்ரிப்பை அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இல்லைனா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. இட்ஸ் லைக் வெல்தி பெர்சன். வெல்தி இந்த சென்ஸ் இந்த ட்ரிப்பை இந்த அழகான ஒரு கெட் அவேவை உங்களால் பிளான் பண்ண முடியும். இல்லைனா வந்து பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ பிளான் பண்ணு, உனக்கு வந்து எங்கேருந்து ஃபண்டு வரணுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து மணி தான் ஒரு கன்சர்ன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லைன்றாங்க. சன் ஆஃப் சோர்ட்ஸ். ரொம்ப வேகமாக ஆக்ஷன் எடுக்கிறியா, இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டுமான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீ ஆக்ஷன் எடுக்கிறியா, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப வேகமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக போங்க. ஸ்டார். நீங்கள் போகிறது, ஓ மை காட், பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் உனக்காக வச்சுட்ருக்கிறது ஒரு ஸ்டார் எனர்ஜி. நீயா போய் கிளைம் பண்ணுறியா, இல்லை நான் ஏதாவது வேறு ஆப்ஷன் பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. லிட்ரலா 4 ஆஃப் கப்ஸ். சும்மா உட்காந்து சோக டியூன் போட்டுட்ருக்காத, வேலையை பாரு அப்படின்றாங்க. ஷோ ஆஃப் ஸ்டாப்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், பிளேயர். இது வந்து தப்பான பிளேயர் இல்லை. அதாவது லைஃப்பை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, உன் காதலை நீ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக நடந்துக்கும். இங்கே வந்து இட்ஸ் லைக் ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் த ஸ்டார். பிரபஞ்சம் வந்து இந்த மாஸ்குலினுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, பிளான் பண்ணு,
உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம், ஆக்ஷன் எடு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் இருக்கணும், நீ வந்து டிலே பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்கள் இங்கே வச்சுட்டு காத்துட்ருக்கிறது ஸ்டார் எனர்ஜி. உன்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாது, நீ வந்து இப்படி தான் சோக டியூன் போட்டுட்ருப்ப, இல்லைனா வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இந்த ஸ்டார் எனர்ஜி இப்படி ஹோல்டில் வச்சுட்ருப்ப அப்படின்னா நோ வே, யூ ஹாவ் டு அட்ராக்ட் இட். இந்த பர்சன் அட்ராக்ட் பண்ணுறது குயின் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த புது ஆரம்பம் இங்கே இருந்தே ஆகணும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், இது நான் உனக்கு கொடுத்த காதல் வரம். நீங்கள் சோக டியூன் போட்டுகிட்டே இருந்தேன்னா இந்த காதல் வரம் காத்துட்ருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேஷனேட் எனர்ஜியோட அவங்க வேணுங்கிறத நோக்கி வேகமாக போடுற அந்த எனர்ஜி. ரொம்ப வேகமாக இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா பிரபஞ்சம் வந்து பிளானட் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. த வேர்ல்டு, இவங்களோட வேர்ல்டு வந்து ரொம்ப செக்யூர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பர்சனால் அங்கே போக முடியாது. இட்ஸ் லைக் மேபி ஓ வார்னிங். நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், நீ கேட்கல, இப்போ நீ போறியா இல்லை ஒன்று ஆட்டத்துலேருந்து தூக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் செக்யூரிங். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணால் மேபி இந்த பர்சனுக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இட்ஸ் சைக்கிக் எனர்ஜி, ஹை ப்ரீஸ்டஸ். இந்த பர்சன் வந்து அப்புறம் ரொம்ப அன்லக்கி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் தனிமையை நாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு வந்து பிரபஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, பிளான் பண்ண ஆக்ஷன் எடு, ரொம்ப ஆக்ஷன் வந்து ரொம்ப குவிக்காக இருக்கணும். நீ துரத்திட்டு போகிறது வந்து ஒரு ஸ்டாரை, உன்னால் மட்டும்தான் அந்த ஸ்டாரை ரீச் பண்ண முடியும். மேபி அப்படி இந்த டைமை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா they are going to regret it. பிகாஸ் அந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து சாதாரண ஆள் கிடையாது. இட்ஸ் லைக் a very strong person. they are not afraid of losing this person. அப்புறம் இந்த பர்சன் கடவுள்கிட்ட தான் கெஞ்சிகிட்ருக்கணும். இட்ஸ் லைக் ஹர்மிட் மோட். தனிமையில் வந்து கடவுள்கிட்ட திரும்ப வரம் கேட்கணும், எனக்கு திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். நோ, பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நாங்கள் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டோம், யூ ஹாவ் எவ்ரி திங். ஏன்னா அல்கமிஸ்ட்னால் எல்லா டூலும் உங்ககிட்ட இருக்குது. யூ ஹாவ் பவர், யூ ஹாவ் மணி, உன்னால் வந்து வேகமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். நீ வந்து சாதாரண ஆளை நோக்கி போகல, நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்க வரம் வந்து பெரிய வரம். இதை நீ அப்ரிஷியேட் பண்ணலை, இதை நீ கொண்டாடலை, உன்னால் கொண்டாட முடியாது. இப்படி சுற்றி இருக்கவங்க ஜெலசியாக இருக்காங்க அப்படின்னா நீ ஏதாவது ட்ராமா போட்டுட்டு இருந்த அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க there is a tower, this person will lose you. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது வந்து நிலச்சிட்டே என்றைக்குமே உனக்காக காத்துட்டே இருக்கும்னு நினைக்காத, யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட். அதுக்கப்புறம் இந்த பர்சனோட இந்த வரத்தை எடுத்துக்கிறதும் சார் பிரபஞ்சம் கிஃப்ட் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த கிஃப்ட் வந்து டிவைன் ஃபெமினன், ஸ்டார், ஹை ப்ரீஸ்டர்ஸ், அன்கண்டிஷ்னல் லவ். இந்த காதல் இந்த பர்சன் வாழ்க்கையில் வந்தது பிரபஞ்சம் கொடுத்த வரம். நீ இந்த வரத்தை அப்ரிஷியேட் பண்ணலை, இந்த வரத்தை நீ கொண்டாடலைன்னு வச்சுக்கோவேன், இந்த வரம் உங்ககிட்ட நிலச்சிட்ருக்காது. நீ வந்து ஒரு ஜெலசி 4 பேர் வந்து உன்னை பார்த்து பொறாமப்பட்டதுக்காக நீ காத்துட்ருக்க அப்படின்னா கடைசி வரைக்கும் காத்துட்டுரு, நாங்கள் கிளம்புறோம். இட்ஸ் லைக் அ பாத். இந்த ஃபெமினன் எனர்ஜி இஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள். அவங்க இந்த பர்சனுக்காக காத்துட்ருக்க போதில் தே ஆர் மூவிங் ஆன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பர்சனோட கைகளில் தான் இருக்குது. துரோகம், யாரும் இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு பயந்துட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் அ கவர்ட் எனர்ஜி. 2 of Pentacles. ஸோ இந்த பர்சன் ஸ்டில் ஒரு டெசிஷனுக்கு வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 7 of Swords அண்ட் 5 of Swords எனர்ஜி. பயங்கர துரோகம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க நீ அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கொடுத்த வரத்தை நீ என்றைக்கு செலிப்ரேட் பண்ண போகிற. யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது யாரோ ஒருத்தங்களுக்கு தெரியும், மேபி ஃபெமினனுக்கு தெரியும். மேபி காமிக் எனர்ஜி வந்து ஃபெமினனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ஸ்னீக்கி வே. பட் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இந்த உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், ஸ்பிரிட் டீம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பர்சனுக்கு சொல்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கிறியா இல்லை இடத்த காலி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கல, இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அப்படின்னா ஏன்னா இந்த கெட்டவே எனர்ஜி நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறியா இல்லை நாங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் இந்த மாஸ்குலின் எனர்ஜி கையில் தான் இருக்குது. ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் அவங்களுக்கு போகும், இல்லைனா இந்த கிஃப்ட் கை நழுவி போகும். கடைசியில் அவங்க உட்காந்து அந்த கிஃப்ட்டுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட தான் வந்து வரம் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட் ஆஃப் மாஸ்குலின். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.